அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஃப்ரீனுக்கு ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அதனால் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குக் பண்ணுற வேலை இல்லை, ஏன்னா லன்ச் இல்லையா, அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதும். கிச்சன் பக்கமாக வந்துட்டு எப்பயும் போல் தான் டீ போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா என்னமோ மழை மேகமாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருந்துச்சா, அதை அப்படியே கட் பண்ணி வச்சாச்சு. டீ கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சிட வேண்டியதான். லன்ச் இல்லாதனால காலையில் வந்துட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஒரு வாரம் ஸ்கூல் இருக்கும், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். நோம்புலேருந்து பார்த்திங்கன்னா சகருக்கு செய்யறதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றது. இப்போ வந்துட்டு லஞ்ச் இல்லை, அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அப்புறமா இன்றைக்கி என்ன விலாக்னே சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டால் என்னுடைய டேன்மே விலாக் தான் போட போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே இப்படி கண்டினியூ ஆகிடுச்சா. அப்புறம் வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னென்ன பண்ணேன். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு என்னன்னே தெரியலை, இந்த மந்த்தே பார்த்திங்கன்னா 3 தடவை ஃபீவர் வந்துருச்சு பாப்பாவுக்கு. என்னன்னு காலையில் செக் பண்ணி பார்த்தா மேலே உள்ள பல்லு, கடைசியில் பல் இருக்கும்ல, அந்த பல் வளர்ந்துட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் கோல்டு இருக்குமான்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் ஃபீவர் விடவே இல்லை. அப்புறமா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பல் வளரும் போது அப்படி தான் 1 வீக் ஃபீவர் அடிச்சுட்டே இருந்துச்சா. சரி செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்தா இந்த சைடும் ஒரு பல் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நல்ல மேகமாக இருந்துச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்பயும் போல் எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசிட்டிங்கை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா மிஷினில் துணியை போட்டுட்டேன். ஃபீவர்ன்றனால அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அவ கூட விளையாட்டு காமிச்சிட்டு விளையாண்டுட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் தான் மேடம் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, துருன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்குமே இருந்துச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு அந்த டீ எடுத்து எப்படா கொட்டி விடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தா. அப்புறம் நல்ல மாதிரி அம்மா டீ குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு குட்டி தோசையை ஊற்றிட்டு சும்மா மேலே மட்டும் தொடச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஃபீவராக இருந்துச்சுன்னா ஈர துணி வச்சு தொடச்சிடணும்ல, அதே மாதிரியே தொடச்சாச்சு. பாப்பாவுக்கு குட்டி தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி பெட் கவர் எல்லாமே வந்துட்டு துவைச்சிடலாம். எப்பயுமே ஃபீவர் இருந்துச்சுனாலே நான் பெட் கவர் எல்லாமே வந்துட்டு அன்றைக்கே துவைச்சிடுவேன். அது ஒரு பழக்கமாகிடுச்சு எனக்கு. சரி துவைச்சிடலான்னு சொல்லிட்டு துவைச்சி எல்லாத்தையும் காய போட்டாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு மிஷின் வந்துட்டு துவைச்சி காய போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா பெட் கவர் எல்லாம் வந்துட்டு போட்டிருந்தேன்னா அதுவும் துவைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி கிச்சன் பக்கமாக வந்துட்டு சுடு தண்ணியும் காலி ஆயிடுச்சு. பானையை கழுவி அடுப்பில் வந்துட்டு சுடு தண்ணியும் போட்டாச்சு. ஆறுன தண்ணி கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு இந்த சுடு தண்ணியை குடிக்க முடியாது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ஆறவே மாட்டேங்குது. காலையில் போட்டால் மறுநாள் காலையில் வெதுன்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி போட்டுட்டு நானும் அப்படியே ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம மார்னிங் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு. மேடம் வந்துட்டு இப்போ தூங்க வைக்கணும் அஃப்ரா குட்டியை. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே பாப்பாவை ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். குளிச்சிட்டியா? எப்படி குளிச்ச? எப்படி குளிச்ச? அஃப்ரா குட்டிக்கு என்னம்மா? அஃப்ரா குட்டிக்கு என்ன பிரச்சனை? என்ன அடிக்குது? ஜுரம் அடிக்குதாடி? ஏன் அப்பப்போ ஜுரம் வருது? சும்மா சும்மா ஜுரம் வருது? ஏய் போடியா, யார் அம்மாவையா சொன்ன? சாரி சொல்லு. தப்புமா? தப்புமா? இனிமே சொல்ல மாட்டேன். நீ சொல்ல, இனிமே சொல்ல மாட்டேன். சாரி. லவ் யூ அம்மா. போடி சொல்லக்கூடாதுமா, அக்காவையும் சொல்லக்கூடாது. நம்ம அக்கா, நம்ம அக்கா. அஃப்ரீன் யாரு? அஃப்ரீன் என் அக்கா. என் அக்கா அஃப்ரீன். உங்க அக்காவா? நம்ம அக்கா. அஃப்ரீன் யாருமா? நம்ம அக்காமா. எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? நம்ம அக்காமா அப்படி சொல்லிடணும். சரியா? ஊஞ்சலாட்டவா? அப்படியே ஆட்டி விட்டுட்டு பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு மத்தியானம் வந்துட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தாளிச்ச மோர் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு அப்படி சிக்கன் செய்வோம்ல, என்ன சொல்கிறா காலிஃப்ளவர் வெஜ்ஜு ஐயோ பேர் தெரியலையே, ஏதோ ஒரு காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி அப்படி பெரட்னாப்பில் வச்சோன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். சிக்கன் மாதிரியே தான், சிக்கனுக்கு பதிலாக வந்துட்டு காலிஃப்ளவர் போடணும்.
பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீவர் வந்துட்டு தலையில் அதிகமாக அடிக்கக்கூடாதுல்ல, அதனால் தலையை தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். டேபிள் ஃபேனை வச்சு விட்டுட்டோன்னு வைங்களேன், அவள் பாட்டுக்கு நல்லா தூங்கிடுவாளா, அதனால் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டுருந்தேன். ஏன்னா அதில் ஒரு புழு இருக்கும்ல, அதனால் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். காலிஃப்ளவர் சிக்கன் வச்சுக்கலாமா. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனால் தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எந்த ஒரு சாப்பாடுக்குமே, சிக்கன் கிரேவி, பிரியாணி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் இருக்கும்ல, அது போனால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு காலிஃப்ளவரையும் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்ல, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் பெருசாக எந்த மசாலாவும் கிடையாது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி. உங்கள் வீட்டில் வந்துட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா ரெடிமேட் மசாலா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா வந்துட்டு போட போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறலாம். ஒரு சிஸ்டர் வந்துட்டு மிளகா பொடி எப்படி நீங்கள் செய்கிறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கம்பத்தில் உங்கள் மாமியார் மாமனார் வந்திருந்தாங்க தொழுக்கிறதுக்கு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க பக்கத்தில் தான் நான் தொழுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு இன்னும் ஒரு 20 நாளில் நாங்கள் கம்பத்துக்கு வருவோம் சிஸ்டர். நிறையா பேர் கம்பத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறது, எங்கள் ரிலேட்டிவே நிறைய பேர் பார்க்குறாங்க கம்பத்துலேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை பிடிச்சும் பார்க்குறாங்க, பிடிக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் தெரியல, பிடிக்கலன்னா எதுக்கு பார்க்கணும்? அது சரி, ஒருத்தரை பிடிக்கல, அவங்க இந்த வீடியோ போடுறதெல்லாம் பிடிக்கலன்னா பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல, அப்போ கூட விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் பாருங்கள், இல்லைன்னா பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்கலல்ல, பிடிக்காத விஷயத்த ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக பார்க்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறலாம்ல. அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, என்ன வந்துட்டு கமெண்ட் பண்ணாலும் நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யாரோ ஒருத்தர் என் லைஃப்பில் ஒரு பார்ட் கூட கிடையாது. நீங்களாம் சொல்கிறதுக்கு நான் ஃபீல் பண்ணுவேனா? அதை வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன். என்னடா இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன அப்படி தப்பாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருப்பேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டு டிலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னோடய வேலைன்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு இருக்கும்ல, அதை அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பவுடர் காலி ஆயிடுச்சு. மிளகு ஒரு கை, சோம்பு ஒரு கை, ஜீரகம் ஒரு கை, மிளகு வந்துட்டு 2 கை போட்டுக்கிடுவேன். மிளகு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு அரைச்சி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கடைசியில் வந்துட்டு மிளகுத்தூள் போடுவேன் இந்த காலிஃப்ளவர் கிரேவியில். நல்லா தண்ணியெல்லாம் சுருளை வற்றி வந்துருச்சா, இப்போ வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு பரட்டிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அப்படி ஒரு மாதிரி தண்ணியாக வச்சுட்டு இதை கூட சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிச்ச மோர் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா மோர் குழம்பு கிடையாது. நானே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இது மோர் குழம்பு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்துட்டு, இல்லை சிஸ்டர் இது பேர் வந்துட்டு தாளிச்ச மோர் குழம்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு பேரை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டில் ஆனால் இதை நான் மோர் குழம்பு வச்சுருந்தேன் என்ன சொல்லி ஒப்பேற்றிட்டு இருந்தேன். பட் இது வந்துட்டு தாளிச்ச மோர். இப்போ இதுவும் ரெடி பண்ணிட்டேன்னா ஃப்ரீனத்தா வரும்போது வந்துட்டு தயிர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சீக்கிரமாக மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி மோர் குழம்புன்றேன் பார்த்தீங்களா. தாளிச்ச மோர் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன், நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போனாலே என்ன சொல்கிறாங்க, குறை சொல்கிறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது ஏன்னு தான் தெரியல. இதே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு 200 300 போகும்போதெல்லாம் ஒருத்தர் கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் சேலரி வந்துடும் அப்படி இப்படிலாம் வீடியோ போட்டவுடனே ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கிடையவே கிடையாது, தெரிஞ்சவங்க தான். எப்படி சொல்கிறது,
கேர்ள்ஸை விட இப்போல்லாம் பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய காசிப் பேசுகிறாங்க. அது ஏன்னு தெரியல. இன்ஷால்லா அல்லாஹ் பார்த்துக்கிருவான். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுகிறதும் சரி, அவங்க பர்சனல் பற்றி பேசுறதுமே சரி அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களோட சகோதரர் தானே அவங்களும். நம்ம எல்லாருமே சகோதரர் தான். முஸ்லீமாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது சகோதரர் தான். ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். என்னைய பற்றி ஏதாவது குறை சொல்கிறதா இருந்தால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் செய்கிற வேலை வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காமல் இருக்கணும், என் ஃபேமிலிக்கு பிடிக்காமல் இருக்கணும், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க என்னை வந்துட்டு சொல்லி திருத்துவாங்க. முகத்தை காட்டுறது வந்துட்டு இஸ்லாமில் அலௌட் இருக்குது. நீங்கள் அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதையும் போய் படித்து பார்த்துக்கோங்க, அலௌட் இருக்கா அலௌட் இல்லையான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நான் ஆன்சர் பண்ணிட்டேன். திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். இதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் வந்தால் கூட என் ஃபேமிலியை என்ன சொல்கிறது என் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் தரப்போகிறீங்களா, இப்போ என் பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சென்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். வீடியோ போடுறது ஒன்றும் சும்மா கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா $1 ஒரு என்ன சொல்கிறது, நான் வீடியோ போடுறது ஒரு $1/2 தான் வருமே ஒரு நாளைக்கு. $1/2ன்னா எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும், $100 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இன்றைக்கெலாம் என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நான் தூங்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா என் குழந்தையோட ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும், என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் நீர் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மருந்து போட்டால் சரியானு எங்கள் அம்மா ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் போட்டு விட்டுருந்தேன். அதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க பாப்பா. நம்ம அஃப்ரா குட்டிக்காக துவா பண்ணிக்கோங்க எல்லாருமே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் டீ போட ஆரம்பிச்சுட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அஃப்ரீனும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு மறுபடியும் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் போய்கிட்டே இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறது அப்படி தானே இருக்கும் இந்த எக்ஸாம் டைமில். இன்னும் ஒரு 10 டேஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் பாப்பா ஃப்ரீ ஆயிடுவாங்க. நானும் சரி என்னோடய டீயை போட்டு சுட சுட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா மேடமாக படிக்க வைக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாரையும் நான் ஹர்ட் பண்ணுறதுக்காகலாம் சொல்லவே கிடையாது. நான் என் வேலையை பார்க்குறேன். நான் பார்க்குற வேலையை நான் பர்ஃபெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியும். அவ்வளோதான். அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் சாம்பார் ஆட்டையை போட்டு இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு தோசையை சுட்டாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மத்தியானம் மோர் குழம்பு வச்சுருந்தேன்ல, அதனால் நைட்டுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை. தோசை மாவு இருந்தனால அம்மாட்ட கொஞ்சம் சாம்பார் கேட்டிருந்தேன்னா அம்மாவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதை வச்சு இன்றைக்கி பொழுதை வந்துட்டு கழிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போனால் நெகட்டிவ் கமெண்ட் நிறைய சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம வந்துட்டு செய்கிற வேலையை வந்துட்டு அல்லாஹ்க்கு பயந்து ஒழுங்காக செய்வோம். நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேனா இல்லையான்னு அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு மட்டும் நான் பயந்தால் போதும். மற்றபடி யாருக்கு பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னோடய லைஃப்லேயும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. நானும் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும், உங்களுக்கும் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அதை போய் சால்வ் பண்ண பாருங்கள். யார் என்னென்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறத விட்டுருங்க.